ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொன்னாவே நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து எக்கு சாப்பிடுங்க, ஆனால் அதில் இருக்க எல்லோ வேணால் ஒயிட் மட்டும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, நல்லா ரைஸ் சாப்பிட்டு ஒரு பழக்கத்தில் இருப்போம், சரிங்களா? திடீர்னு நம்ம வெயிட் லாஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி சாப்பிட்றது எல்லாமே கம்மியாக சாப்பிடுவோம். இதுலேயும் வந்து எக்கில் வந்து எல்லோ வேணால் ஒயிட் மட்டும் சாப்பிடுன்னா ட்ரை பண்ணலாம், 4-5 நாள் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பசி தாங்காது, மறுபடியும் நம்ம சாப்பாடு சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி சீட் பண்ணாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து எக்கில் வந்து ஒயிட் எல்லோ ரெண்டுமே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்றதுல கம்மியாக சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டு வரும்போது லைட்டாக உடம்பு குறையும் போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, நம்மளுக்கு வந்து உடம்பு குறையுது, இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்போ வந்து நம்ம இந்த எல்லோ கட் பண்ணிவிட்டு ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க. ஸ்டார்டிங்லேயே வேணாம். சரி, நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் காலையிலனா, ஒரு க்ரீன் டீ குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை, அது கூட கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன், கோஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன், லைட்டாக உப்பு போட்டேன், அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இதுதான் வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்டேன். இது சாப்பிட்டா ரொம்பவுமே பசி தாங்குது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.